சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி தென்னரசு வந்து அமைச்சரா இருக்க அந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, இருக்க ரேஷன் கடைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து சக்தி வந்து போயிருப்பாங்க. அங்கே போயிட்டு பொருளெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே வந்து தூய்மை இல்லாமல், ரொம்பவே சுத்தமாக இல்லாமல், ரொம்பவே ஒரு குப்பை குப்பையாக கிடக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வச்சா இதில் வந்து நான் கேஸ் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லெட்டரை வந்து ரெடி பண்ணி அதை வந்து கம்ப்ளைண்ட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க சக்தி. இதை வந்து கம்ப்ளைண்ட்டாக பண்ணோன்னே தென்னரசு வந்து விசாரிக்கிறாங்க. தென்னரசு பார்த்தீங்கன்னா ஈஸியாக இதெல்லாம் வந்து சமாளித்து அனுப்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா, நைட்டு வந்து ரேஷன் பொருளெல்லாம் வந்து ஒரு குடோன்ல வந்து தென்னரசு வந்து பதுக்குறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து சக்திக்கு வருது. இந்த நியூஸ் தெரிஞ்சோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, நேரா அந்த குடோனுக்கு வந்து ஆளுங்கள கூட்டிட்டு போய், அங்க போய் பார்த்தீங்க அப்படின்னா, எவிடன்ஸோட வந்து தென்னரச வந்து பிடிச்சு போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆதாரத்தோட வந்து தென்னரச அரெஸ்ட் பண்றதுக்காக போறாங்க. அதே மாரி அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, தென்னரசு போறப்ப, "நான் எப்படியும் வெளிய வந்துருவேன். வெளிய வந்துட்டு உங்கள யாருமே சும்மாவே விடமாட்டேன்னு" சொல்லிட்டு, சக்தியையும் அவங்க கூட இருந்த ஆளுங்களையும் பார்த்து சொல்லிட்டு போவாங்க. தென்னரசு பண்ண வேலைக்கு தென்னரசுக்கு இதெல்லாம் கண்டிப்பா தேவை தான். ஸோ இன்னும் தென்னரசு பார்த்தீங்க அப்படின்னா, சக்தினாலயும், வேல்னாலயும் இல்லாத டார்ச்சர்லாம் அனுபவிக்க போறாங்க. இவங்களுக்கு டார்ச்சர் குடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்க எல்லாம் 2 பேருமே முன்னேறி அந்த வீட திரும்ப மீட்டெடுக்க போறாங்க. ஸோ இந்த மாரி தான் வரப்போற எபிசோட்ல நடக்க போகுது. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் பண்ணிட்டு பாருங்க.